இங்கே வீடு கொடுத்துன்னு போனாங்க. போய் வருஷம் வச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டு காலை டிஃபன் முடிஞ்சிச்சு. அதை சாப்பிட முடியல. என்ன வச்சாங்க, பூரி, பொங்கல், அப்புறம் இடியாப்பம் எல்லாம் வச்சாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் போஸ்ட் இருக்கோம்ல, அதே வீட்டுக்கு முன்னாடி தான் போலீஸ்காரங்க வீடு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டோங்க. காலையிலே சாப்பிட முடியலங்க. ஒரு காப்பி அதை விட்டால் பொங்கல், இட்லி எல்லாம் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. தெம்பா அதனால தான் வந்து பாட்டு போட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா? இதுமாரி யார் காலையில் இப்போ வீடு கொடுத்தன போகலாம் சாப்பிட்டீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2-3 நாளாக வீடியோ போடணும், கொஞ்சம் பிஸியாக இருந்தேங்க, விசேஷம் இன்னும், அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. இப்போ நான் சாப்பிட்டு வந்துட்டேன். என்னோட சாப்பாடு காலையிலே முடிஞ்சிடுச்சு. நான் எப்பவுமே 9 மணிக்கு தான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இட்லி போயிட்டு வரிசை வச்சுட்டு இங்கே பாருங்கள், தேங்காய் பை பாருங்கள். அதில் தேங்காய் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, என் செல்லு கேமரா பின்னாடி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இதெல்லாம் எப்படின்னா, நம்ம வீடு கொடுத்தோம்னா போனோம்னா அது தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் தான் போடுவோம். ஆனால் வந்து இவங்க என்ன போட்டுக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இது காட்ட போகணும். இங்கே பாருங்கள், சீப்பு போட்டிருக்குறாங்க. அது விட்டா வெத்தலை பாக்கு, அது விட்டா இங்கே பாருங்கள் தேங்காய் இது நம்ம வழக்கம் தேங்காய் வைப்போம், வெத்தலை பாக்கு வைப்போம், அதை விட்டா ஒரு பழம் போட்டு வைப்போம். இவங்க வந்து சீப்பு, வெத்தலை பாக்கு, இங்கே பாருங்க குங்குமம். இதெல்லாம் வந்து நம்ம வளைகாப்புக்கு தாங்க கொடுப்போம். வளைகாப்பு, தண்ணி வயசுக்கு வந்தால் இது கொடுப்போம். இது சீப்பெல்லாம் கொடுப்போம். வீடு கொடுத்துன்னு போனால் நம்ம வந்து தேங்காய், அதை விட்ட வெத்தலை பாக்கு, பழம் போடுவோம். இவங்க இதெல்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. இதுமாரி யார் யார் உங்கள் ஊரில் இதுமாரி கொடுத்துக்கிறாங்க கமெண்டில் சொல்லுங்கள், யார் யார் ஊரில் கொடுத்துக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்கள், தேங்காய் பை பாருங்கள், இங்கே பாருங்கள், தேங்காய் பை பாருங்கள். இதாங்க தேங்காய் பை பாருங்க. என் செல்லில் கொஞ்சம் கேமரா சரியில்லாததுனால சரி வீடியோலாம் எடுக்க முடியலங்க. செல்லு கொஞ்சம் ஒரு வாங்கியிருக்கிறோம், ரிப்பேரில் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வீடியோ நல்லா வரும். காலையிலே பொங்கல், பூரி, இட்லி, அப்புறம் வந்து என்னது இடியாப்பம், ஊத்தாப்பம் நிறைய வச்சிட்டாங்க. இலை ஃபுல்லாக சாப்பாடுங்க. என்னால் சாப்பிடவே முடியல, காலையிலே சாப்பிட முடியல. அது ஒரு 7 மணிக்கெலாம் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லலாம். நீங்கள் யாரும் இதுமாரிலாம் விசேஷத்தில் போய் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டோன்னா கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காத சொல்லுங்கள், சரிங்களா? அது என்ன முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஊத்தாப்பம் சட்னி, அது டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அது சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட்டா 2 கப் காப்பி குடித்தேன். குடிச்சிட்டு பரிசு வச்சுட்டு வந்துட்டேங்க. நீங்கள் யார் யார் அதுமாரி போயிட்டு இன்றைக்கி நினைக்கி விசேஷம், இன்றைக்கி நினைக்கி முகத்தை தேதி இன்றைக்கி யார் யார் போயிட்டு இதுமாரி விசேஷத்தில் போயிட்டு வரிசை வச்சுட்டு வயிறு ஃபுல்லாக காலையில் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு வந்தோன்னா எனக்கு கமெண்டில் மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க, சரிங்களா? பாய்ங்க.